வெல்கம் டு மது லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உளுந்த வடை செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு உளுந்த 2 மணி நேரம் ஊற வச்சு அதை கிரைண்டரில் நான் நல்லா தண்ணி தெளித்து அரைச்சிக்கோங்க. பக்கத்தில் நின்றே கிளறி கொடுத்து அரைச்சிக்கோங்க. மிக்சிலையும் அரைக்கலாம், கிரைண்டரில் அரைக்கிறப்போ இன்னும் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து போட்டோம்னா 12 மணி கீழே விழுகணும். அந்த ஸ்டேஜில் மாவை எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், நான் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நான் கிரைண்டர்னால 2 மணி நேரம் ஊற வச்சேன். அதுக்கு அரைச்சி எடுத்த மாவில் வெங்காயம், பெருங்காயத்தூள், மிளகு, சின்ன சீரகம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். பெருங்காயத்தூள் போடணும். போட்டால் நம்ம பருப்பு வகை சேர்க்குறதுனால பெருங்காயத்தூள் போட்டால் உடம்புக்கு நல்லது. போட்டு அதை கலந்து எடுத்துக்குவோம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மிக்சியில் எப்படி மாவு அரைச்சி செய்கிறதுன்னு இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ போடுறேன். பாருங்கள், நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். உளுந்த மாவு கூட வெங்காயம், கருவேப்பிலை, சீரகம், மிளகு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு மிளகாய் போட்டுக்கலாம். நான் மிளகாய் போடலை, பாப்பா சாப்பிடுவாங்க, அதனால் நான் மிளகாய் போடலை. போட்டதை இந்த மாதிரி கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு மாவை எடுத்து உருண்டையாக கையில் உருட்டி ஓட்டை போட்டு இப்படி போடணும். நம்ம எண்ணெயில் இப்படி விடுறப்ப நல்லா கீழே தன்னால் விழுந்துடும். நம்ம தண்ணியில் கையை ஈரம் பண்ணிட்டு எடுத்து போடுறப்ப ஈஸியாக எண்ணெய்க்குள்ளே நல்லா விழுந்துடும் மாவு. ரொம்ப தண்ணியாகவும் ஆட்டிடக்கூடாது. ரொம்ப தண்ணியாக ஆட்டிட்டிங்க அப்படின்னா எண்ணெயை குடிக்கும். ரெண்டாவது கையில் இப்படி எடுத்து போட வராது. பக்கத்தில் நின்றே தண்ணி லைட்டாக தொளிச்சு நல்லா எடுத்து விட்டு மாவை ஆட்டிக்கோங்க. அப்படின்னா தான் வடை நல்லா பொசு பொசுன்னு வரும். பாருங்கள், உளுந்த வடைக்கு நம்ம பக்குவமாக ஆட்டுறது தான் இருக்குது. இப்போ ஒரு அடுக்கு சுட்டு எடுத்துட்டேன். பாருங்கள், நம்ம எவ்வளோ ஆயில் ஊற்றிருக்கோமோ எண்ணெய்க்கு தக்கனதான் நம்ம வடை 4 5 அந்த மணிக்கு போடணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சுட்டோம்னா 2 3க்கு மேலே போடாதீங்க. ரொம்ப எண்ணெய் நல்லா காயும் விடக்கூடாது. ரொம்ப காஞ்சிச்சுன்னா போட்ட உடனேயும் கருகிரும், உள்ளே வேகாது, பார்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக சுட்டுடுங்க. நம்ம கையை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு எடுத்து போடுறப்ப ஈஸியாக இருக்கும் எண்ணெயில் போடுறதுக்கு. பொறுமையாக வேக விட்டுக்கோங்க. போட்ட உடனேயும் எடுத்து கிளறி விட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் கலர் மாறி சேஞ்ச் ஆன உடனேயும் பிரட்டி போட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் பொரிஞ்சதுக்கப்புறம் வடையை எடுத்துக்கோங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். கிரைண்டரில் செய்கிறப்ப நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இதே இது மிக்சியிலனா அது வேறு ஸ்டெப்பாக இருக்கும். அந்த இது எப்படின்னு இன்னொரு நாளைக்கு நான் மிக்சியில் அரைச்சி செய்கிற அன்றைக்கி நான் காட்டுறேன். பாருங்கள், வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வெளியே நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், மொறுமொறுன்னு உள்ளே நல்லா பஞ்சு போல் இருக்குது. நான் சாம்பார் சட்னி கூட சாப்பிட்றப்ப வடை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி சாம்பார் கூட தம்பி பாப்பாவுக்கு கொடுக்க போகிறேன். உள்ளே எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.